நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கார்த்தி குற்றவாளி வெளியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான், நிரபராதி உள்ள தண்டனை அனுபவிக்கிறான். சதீசனா டேய் எதுவும் பேசக்கூடாது. டேய் உன்னால எல்லாம் எப்படி முடியுது? ஏண்டா கட்டுன பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறா, நீ என்னடானா புதுசா பொண்ணுகளை செட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சியே கிடையாதா? சரி அதை விடு, நடந்தது நடந்து போச்சு. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. சரி அதை பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாயா? என்கிட்ட இல்ல. என்னது இல்லையா? உங்ககிட்ட இல்ல? நீ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அது நான் கேட்கும் போதே நீ தந்திருந்தேன்னு வையே, அது 1000தோட போயிருக்கும். இப்ப எனக்கு 2000 ரூபாய் தேவைப்படுது. கார்த்தி ஞாபகம் இருக்குல்ல? அப்படி ஒழுங்கு மரியாதையா அடக்கி வாசி. அனிலா, அடியை அனிலா, இப்படி பாடி. அது இன்னைக்கு நம்ம சிக்கன் வாங்கலாமா இல்ல மட்டன் வாங்கலாமா? ஐயோ, வேணு செத்து போனதுனால நான்வெஜ் பக்கமே போக கூடாது இல்ல? சாரிடா தம்பி வேணு, உன் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு நான் ஒரு ஃபுல் வாங்க போறேன். அடியே இப்ப வந்துடுறேன். சின்ன தம்பி, ஒருவேளை பாக்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன். வந்துடுறேன். கல்யாணி, பாட்டி சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்டா, வாடா. இவ்ளோ நேரமா எதுவுமே சாப்பிடாம இருக்க, இப்படி இருக்கிறத பார்த்தா கஷ்டமா இருக்குடா தங்கம். என்ன நீங்க அப்பாட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்ல, நீங்க கூட்டிட்டு போனீங்களா? கூட்டிட்டு போற தங்கம். நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. போங்க, நான் யாரையும் பார்க்க விரும்பல. என்ன அப்பாட்ட கூட்டிட்டு போலன்னா யாரும் என்கிட்ட வராதீங்க, பேசாதீங்க. போங்க போங்க போங்க, இங்க இருந்து போங்க போங்க, என்ன சொல்றேன்? கல்யாணி கல்யாணி கல்யாணி, கதவு தோறமா, சொன்னா கேளு. கல்யாணி 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 கல்யாணி, கதவு தோற. கல்யாணி விஷயத்துல நம்ம என்னதாமா பண்றது? சூரஜ பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். என்ன வெளியே தள்ளி கதவு மூடிக்கிட்டா. கல்யாணி, கல்லு, கதவு தரமா, பிரீத்தி ஆண்டி வந்திருக்கேன். என்ன அப்பாட்ட கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்ப நான் திறக்கிறேன். கல்லுமா, கதவை ஓபன் பண்ணு, நம்ம பேசிக்கலாம். இப்பவே என்ன கூட்டிட்டு போகணும். இவளை கூட்டிட்டு வேணா நம்ம அங்க போலாமா? அதெல்லாம் வேண்டாமா, சூரஜனவ கல்யாணி ஜெயில வச்சு பார்க்க வேண்டாம். இவளை கூட்டிட்டு போலன்னா இப்படியே எதுவுமே சாப்பிடாம ரூம்குள்ளேயே இருந்தா ஏதாவது ஆயிடாதாம்மா? இந்த நிலைமையில சூரஜன கல்யாணிய பார்த்தா மனசுடைஞ்சு போயிருவாருமா. கல்யாணிக்கும் அந்த சந்திப்பு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏதாவது சொல்லி சமாளிச்சு ரிமாண்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் கல்யாணிக்கு ஆறுதல் சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். ஜாமீன்ல எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஆர்கே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கடவுளை வேண்டிக்கலாமா? நம்மனால அதான் முடியும். அம்மா, நீங்க எப்பமா வீட்டுக்கு திரும்ப வருவீங்க? அம்மா, நீங்க எங்க கூட வந்துருங்கம்மா. அம்மாக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர முடியும்.
எங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு தானம்மா அன்னைக்கு சொன்னீங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? நம்ம போலாமா? நீ இப்படி எதையாவது சொல்லி அம்மாவை கவலைப்பட வைக்காத வேணு. அம்மா வந்துருவாங்க. இப்பவே நம்ம கூட வரணும். குட்டி, அம்மாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு இங்கே வேலை இருக்கு. அது முடிஞ்சதும் நானே உங்களை கூட்டிட்டு வரேன். நான் கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. நீங்க வருத்தப்படாம இருந்தாலே அது போதும். சூரஜ்காக அவங்க வீட்டாளுங்க அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க வாதாடுறது சூரஜ்காக மட்டும்தான். இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க பார்வையில சூரஜ்க்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் நான் தானே. அப்படி என்ன காப்பாற்ற வேண்டிய பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு இல்லைல்ல. இனிமே இந்த கேஸை வாதாடுறதுக்கு நாம தான் ஒரு வக்கீலை ரெடி பண்ணணும். அதை பத்தியெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இல்லைன்னு உனக்கு தெரியாதா சிவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாலா. இந்த நிலைமையில மத்தவங்கள மாதிரி உன்னை கைவிட்டுட்டு போறதுக்கு என்னால முடியாது. ஒரு சில உறவுகள் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பாலா. ஒரு ஃப்ரெண்டுன்னோ இல்ல ஒரு சகோதரனோ நம்ம ஒரு வாய் வார்த்தையை சொல்லிட முடியாது. எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு. வேற யாருமே உதவி செய்ய இல்லாம தனியா நிக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில நான் வந்தேன். இப்ப இந்த குழந்தைங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க உன்னை தவிர வேற யாருமே இல்ல பாலா. இவங்களை பத்தி நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த கேஸ் இருந்து உன்னை வெளியே கொண்டு வர என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். அதை தாண்டி வேற ஏதாவது நடந்தா இந்த குழந்தைங்க அனாதையாயிர மாட்டாங்க. அவங்க கூட நான் இருப்பேன். உன் பிள்ளைங்களை நான் வளர்த்து ஆளாக்குவேன். இந்த கேஸ்ல உங்களுக்கு அனுகூலமா சாட்சி சொல்ல வேண்டிய ஆளைத்தான் போலீஸ் குற்றவாளியா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கல்யாணியோட டியூஷன் டீச்சருங்கிறத தவிர எங்களுக்குள்ள வேற எந்த உறவுமே கிடையாது. பல தடவை அவங்க கிட்ட சொல்லிட்டேன். யாரு கேட்டாலும் டக்குன்னு நம்புற மாதிரி ஒரு கதையை போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கெல்லாம் வழிகள் இருக்கு. ஆனா அதே அளவுக்கு முடிச்சுகளும் இருக்கு. கொலை செய்ய யூஸ் பண்ணப்பட்ட கத்தி உங்க காருக்குள்ள எப்படி வந்துச்சு? உங்க ஷூக்கள்ல ஒண்ணு கொலை செய்யப்பட்டவரோட வீட்டு வாசலுக்கு எப்படி போச்சு? அது யாரோ செஞ்ச பிளானிங் தான். என்னையும் பாலாவையும் நல்லா தெரிஞ்சு வச்ச ஒரு ஆள் தான். கொஞ்ச நாளாவே எங்களை அவன் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். நானும் அதை பத்திலாம் விசாரிச்சேன். ஆனா அப்படி ஒரு ஆள் யாருன்னே தெரியல. உங்க விஷயத்திலையும் பாலா விஷயத்திலையும் வேணு விஷயத்திலையும் ஒரே சமயத்துல பகையாளியா இருந்திருக்கான். ஒரு ஆளை கொலை செஞ்சு உங்க 2 பேர் வாழ்க்கையும் இல்லாம பண்ணி அதுல என்ன அவனுக்கு அவசியம் இருக்கும்? இனிமே இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வேல்யூ இல்ல. பாலசுதாவும் நீங்களும் முன்னாள் காதலர்களா இருந்ததாகவும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்பினதாகவும் கோர்ட்ல மட்டும் சொல்லவே கூடாது. ஆனா அது போலீஸ் எஃப்ஐஆர்ல இல்லையே. அவங்க உருவாக்கின கதையை நான் பிரசன்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு விசாரணை வரும்போது நீங்க நடக்கவே இல்லைன்னு சொல்லணும். அந்த விஷயத்தெல்லாம் பாலாட்ட கேட்டா அவ ஒத்துப்பாளே? ஒத்துக்கவே கூடாது. பாலா அந்த விஷயத்தை கோர்ட்ல சொல்லவே கூடாது. உங்களுக்குள்ள இருந்த உறவு தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல உங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா பாலா அவளை காப்பாத்திடணும். அவ உதவி கேட்கறதுக்கும் அவளுக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்லை. என் கூட பாலாவும் தண்டனை அனுபவிச்சானா அந்த 2 குழந்தைங்களும் அனாதை ஆயிடுவாங்க. சூரஜ், பாலா விஷயத்த மறந்துடுங்க. அவளுக்காக சிவபிரசாத் வேறொரு வக்கீல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கும் எனக்கும் சேர்த்து ஆஜராக ஒரே வக்கீல் போதாதா? ஒரே கேஸோட 2 பகுதிகள் தான் நீங்களும் பாலாவும். 2 பேர் வாதாடுறதான் இந்த கேஸ்ல எந்த சதி வேலையும் நடக்கலன்னு கோர்ட்டை நம்ப வைக்கிறதுக்கான ஒரே வழி. நாங்களாம் மனசார வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம் சூரஜ், நீங்க வெளியில வர்றதுக்காக. நான் இப்ப வேண்டிக்கிறது பாலாவுக்காக தான். நான் சொன்ன விஷயத்த பாலா கிட்ட சொல்லுங்க.
அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். இந்த கேஸ்ல 50-50 சான்சஸ் தான் இருக்கு. போலீஸோட குற்றப்பத்திரிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கையில கிடைச்சவனை குற்றவாளி ஆக்கிறதுக்கு போலீஸ் உண்டாக்குன கதை தானே. ஆனா அதை விட ஸ்ட்ராங்கா நீங்க எந்த தப்பும் பண்ணலன்றது தானே உண்மை. உண்மை ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த கேஸ் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் செய்வேன். என்ன மட்டும் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. நான் தப்பிச்சேன் அப்படின்னா பாலா பேரில் இருக்க கேஸ் எல்லாமே முடிவுக்கு வரணும். சூரஜ், நான் உங்களுடைய அட்வொகேட். எனக்கு முக்கியம் நீங்க தான். என்னோட கிளைண்ட்டை நான் சேஃபாக வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நடுவில் காலடியில் பட்டு நசுங்கி போகிறவங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்னால் யோசிக்க முடியாது. கல்யாணி இங்க வந்ததுக்கு அப்புறம் எதுவும் சண்டை போடல. ஜித்துவும் லட்சும் இருக்கதால அவங்க கூட விளையாடிட்டு இருப்பா. அடிக்கடி அப்பாவை பார்க்கணும்னு சொல்லுவா. போன்லயாவது பேசணும்னு ரொம்ப அடம் பிடிப்பாமா. எல்லாத்தையுமே பார்க்கே தான் சமாளிக்கிறாரு. ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியாச்சுல்ல? அது எல்லாம் ஓகே தான். போலீஸ் குற்றப்பத்திரிக்கை சப்மிட் பண்ணதால விசாரணை உடனே ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் அட்வொகேட் சொன்னாரு. இவரு ஜெயிலுக்கு போய் சூரஜ பார்க்கலான்னு சொல்றாரு. வேண்டாம்ப்பா, இப்படி ஒரு நிலைமையில நீங்க போய் பார்க்க வேண்டாம். சூரஜ இவ்வளவு நாளா நான் பார்க்காம இருந்தது இதான் முதல் தடவை. இன்னைக்கு காலையில கூட நான் நினைச்சேன் அவனை எப்படியாவது பார்க்கணும்னு. ஆனா ஜெயில அவன் ஒரு குற்றவாளி மாதிரி இருக்கிறத நினைக்கும் போது ஸ்பெஷல் பிரான்ச் விசாரணையில சூரஜை மாட்டி விடுறதுக்காகவே பிளான் பண்ணது நல்லா தெரியுதுன்னு அவங்க சொன்னாங்க. அவனுக்கு யாருங்க எதிரி இருக்கா? ஒருவேளை அந்த ஜெயக்குமாரும் பிரவீனாவும் பண்ணிருந்தா? ஆஹா, அவங்க யாரும் இல்ல. பாலாவையும் சூரஜையும் இல்லாம பண்ணணும்னு யாரோ போட்ட பிளான் தான் இது. இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறது சூரஜும் அவருடைய முன்னாள் காதலியும் தான் யாரோ போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கொலைகாரன் கொலை பண்ணிட்டு கத்தியோட கார்ல ஏறி போயிட்டான்னு ஃபோன் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே? ஆக்சிடென்ட்ல செத்து போன பெங்காலியோட சிம் கார்ட்ல இருந்தா கால் பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸோட கிரெடிட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே இந்த கேஸை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த கேஸை ஸ்ட்ராங்கா மாத்திருக்கு. அப்படின்னா யாரோ வேணும்னே தான் செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சவன் வெளியே இருக்கான், நிரபராதி ஜெயில இருக்கான். உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கவே முடியாதா? போலீஸோட விசாரணைப்படி உண்மையான குற்றவாளி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணியும் உள்ள வச்சுட்டாங்க. இனி கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அங்க ஆதாரங்களுக்கு தான் வேல்யூ இருக்கு. சூரஜும் பாலாவும் நிரபராதின்னு அவங்க சொல்லணும். வேற எதுவும் சொல்ல வேண்டாம் சுகு. நீ அந்த கவரை அரவிந்த் சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா போதும். நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். என்ன ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க? பாலாவோட கேஸை டீல் பண்றதுக்கு நான் ஒரு அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அட்வொகேட் அருண்குமார். ஃபீஸு கொஞ்சம் அதிகம் தான். ஆனா அவர் எடுத்துக்கிட்ட எந்த ஒரு கேஸ்லயும் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. அப்ப கேஸ் நடத்துறதுக்கான பணம்? அது என் வீட்டை நிலத்தை அடமானம் வச்சுட்டேன். அதை தவிர வேற வழி தெரியல. அதை எப்படி மீட்டெடுக்கிறது தெரியல. ஒரு வேலைனால மீட்டெடுக்க முடியலன்னா நீ என் கூட வாடகை வீட்டில் தான் வாழ்ற மாதிரி இருக்கும். உங்க சொந்த வீட்டை அடமானம் வச்சு கேஸ் நடத்துற அளவுக்கு பாலாக்கா உங்களுக்கு யாரு? சித்தாரா, பழைய கிளாஸ்மேட்ஸ். அதை தவிர வேற என்ன சொந்தம் இருக்கு உங்களுக்குள்ள? என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுறேன்? உதவி செய்யவும் ஒரு லிமிட் இருக்கு. அதை மீறி பண்ண இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். அதுவும் முக்கியமா உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணா இருக்கிறதுனால. பாலாவுக்கு நான் உதவி பண்றது எந்த அர்த்தத்துல உனக்கு தெரியாதா? சொல்லு. எங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற உறவுல உனக்கு ஏதாவது சந்தேகமா? வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவ இப்ப என் கூட பிறந்தவ. அவள இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். இந்த உறவனை தப்பா பார்த்து ஏதாவது சந்தேகப்படணும்னு நினைச்ச அதோட உன் கண்ணை செவந்துரும் பாத்துக்க.
இந்த அளவுக்கு சீப்பா உன்னால எப்படி எங்க உறவு பார்க்க முடிஞ்சது? நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க பாலா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியும்ல. இனிமே எப்போ ஒண்ணு சேர முடியாதுன்னு நினைச்ச நம்மள மறுபடியும் ஒண்ணு சேர்த்தது அவதானே. அப்படி இருந்தும் நீ ச்சே. பாலா அக்காக்காக வீடு அடமானம் வச்சுட்டீங்கன்னு சொன்னதும் நான் உடனே சாதாரண பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். நான் அந்த அளவுக்கு சுயநலமா யோசிச்சிருக்க கூடாதுதான். சாரி. சாரி சொல்லிட்டல, மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ என் கூட நிப்பேன்னு தான் நான் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இல்ல, நான் உங்க கூட இருக்கேன். பாலா, நீங்க வந்திருக்கவே கூடாது. வர வேண்டாம்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா முடியல. சூரஜ் அப்புறம் உன்னோட வீட்டாளுங்க மனசுலயும் இப்ப என்ன பத்தின நினைப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சூரஜோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக மறுபடியும் பாலா வந்துட்டான்னு சொல்றாங்க. சொந்த புள்ள செய்யாத தப்புக்கு ஜெயில இருக்கும்போது அப்பா அம்மா பலவிதமா யோசிப்பாங்க. அதை தாண்டி சூரஜோட அப்பாவும் அம்மாவும் எதையும் யோசிக்கல. ஆனா சூரஜ் மனசளவுல கூட உனக்கு கெடுதல் நினைக்கல. உன்னை பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு நின்ன இவளை இப்ப இங்க அனுப்பி வச்சது சூரஜ் தான். உனக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும்னு மட்டும்தான் சூரஜ் என்ன சொன்னாரு. கல்யாணியோட விஷயத்துல கூட சூரஜனாக்கு எந்த கவலையும் இல்ல. நான் தான் அப்பவே சொன்னல பிரீத்தி, இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு பெரிய ஆபத்துல போய் முடியும்னு. ஆனா அதுக்கு தண்டனையா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து செய்யறோன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இதுக்கு இடையில யாரோ ஒருத்தங்க பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்காம சூரஜ் இதுல மாட்டிக்கிட்டாருன்னு நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உனக்கு எதிரி யாருடி? எதிர்த்து நிக்கிறவங்கள தானே பிரீத்தி நம்ம எதிரியா பார்க்க முடியும். கூடவே நின்று குழி பறிக்கிற எதிரிங்களை நாம அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. பாலா, உனக்கு அப்படி யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது ஒரு பேரு சொன்னா எந்த கூட்டு அதை நம்பும்? ஆதாரம் வேணும்ல, அதான் நம்ம கிட்ட இல்லையே. என் வாழ்க்கை எப்பவும் சின்னப்பிடமா சிதறி போச்சு. என்னால சூரஜோட வாழ்க்கையும். நீ இப்படி மனசுடைஞ்சு பேசாத. எந்த கோர்ட்டும் உங்களை தண்டிக்காது. தண்டனை கிடைச்சா என்னுடைய பிள்ளைங்க அவங்க தெருவில் நிக்கிற நிலைமை வந்துடும். நான் இருக்கேன்டி. இங்கதான் நிப்பாட்டு. எவ்வளோ வச்சு கொடுத்துருமா? இந்தாங்க. விஷயத்தை இப்படி கொடு. ஏங்க என்னங்க பேசாம இரு. வா. என்னடி இங்க யாரையுமே காணோம்? ஒருவேளை பாலாவோட வீட்டாளுங்க வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? ஆமா, வேணு இறந்தப்பவே என்ன ஏதுன்னு கேட்காதவங்க அவங்கள குழந்தைய வந்து கூட்டிட்டு போக போறாங்க. இப்ப கூட நம்ம இடத்துல இருந்து இல்ல என் இடத்துல இருந்து
வேற யாரா இருந்தாலும் இங்க வந்திருப்பாங்களா சொல்லு? வேணுவோட மரணத்துல பாலாக்கும் சூரஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லைங்க. ஆனா மத்தவங்க யாரும் அந்த மாதிரி யோசிக்கலையே. சொந்த தம்பியை கொலை பண்ண காரணமா இருந்தவங்களோட வீட்டுக்கு அவங்க குழந்தைகளை நலம் விசாரிக்கிறதுக்காக வந்த அண்ணனும் அண்ணியும் அவங்க சைடுல இருந்து யோசிக்கும் போது வேணுவை கொலை செய்ய துணையா இருந்த பாலாவுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்றோம்னு தானே தோணும். அப்படி ஜனங்களோட இஷ்டத்துக்கோ விருப்பத்துக்கோ ஏத்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா? நினைக்கிறவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஓ நல்லா அழுத்தி இப்படி பிரஸ் பண்ண. ஏன் இப்படி பண்றீங்க? என்னடா இது? ஒருவேளை ஹவுஸ் ஓனர் குழந்தைகளை துரத்தி விட்டுட்டு வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டானா? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா பாவம் அந்த குழந்தைங்க எங்க போயிருக்கும்? பெரியம்மா அங்க பாரு. இதோ இப்ப கதவு திறக்கிறேன். நீ வாட தங்கம் வா. நீ வாமா. உன்னை எப்படா வந்து பாப்போம்னு இந்த பெரியப்பா எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமாடா? வாடா கண்ணா வா. அன்னைக்கு வர முடியாத அளவுக்கு வேலைப்பா. நீங்க அம்மாவை பார்க்க போனீங்களா? அம்மாவை பார்க்க சிவபிரசாத் அங்கிள் கூட்டிட்டு போனாரு. அம்மா இப்போ உங்களை யார் கூட இருந்து கவனிச்சுக்கிறாங்க? சிவபிரசாத் அங்கிளும் சித்தாரா ஆண்டியும் தான் பாத்துக்கிறாங்க. எங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்க தான் அங்கிள் இப்ப வெளியே போயிருக்காரு பெரியப்பா. உங்க அம்மா வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? இங்க பாருமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாலா இங்க திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் தங்கறதுக்காக சர்ச் ஃபாதர் நடத்துற ஒரு இடத்துல நான் உங்களுக்காக பேசி வச்சிருக்கேன். அம்மா என்னைக்கு தான் திரும்பி வருவாங்க பெரியப்பா? நம்ம கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பாவம் எப்படி இங்க தனியா தங்குவீங்க? நான் சொல்ற இடம் எப்படிப்பட்டதுன்னா, உங்களை மாதிரி நிறைய குழந்தைங்க அங்க இருக்காங்க. அம்மா கிட்ட கேட்க வேண்டாமா? அம்மா கிட்ட போய் நீ என்ன கேட்கறதுக்கு இருக்கு? அப்புறம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீங்க எடுத்துக்கங்க. உங்களை கொண்டு போய் பொறுப்பா நாங்க அங்க விட்டதுக்கு அப்புறமா நாங்க கிளம்பிக்கிறோம். சிவபிரசாத் அங்கிள் இப்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவாரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்தா அதை அவன் சாப்பிட்டுக்குவான். நீங்க உடனே போய் ரெடி ஆயிட்டு வாங்க. என்னங்க இவ்வளவு நாள் இவங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டது சிவபிரகாஷும் சித்தாராவும் தானே? அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் இவங்களை கூட்டிட்டு போலாங்க. அடியே, அவங்க கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இவங்க 2 பேரும் என் தம்பி குழந்தைங்க. எனக்கும் இவங்க விஷயத்துல கொஞ்சம் பொறுப்பு இருக்குல்ல. இவங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை இல்ல? அட டக்குன்னு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. சாப்பாடு போற வழியில நான் இல்ல பெரியமா வாங்கி தருவாங்க. அதோ வந்துட்டான் போல் இருக்கு. என்ன 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க? அப்பா இறந்துட்டாரு, அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு இப்பதான் தோணுதுல்ல? டேய் சிவபிரசாத், நீ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத. என் தம்பி இந்த வீட்டு வாசப்படியில தான் செத்து கிடந்தான். இப்படி ஒரு விஷயம் இங்க நடந்ததால தான் பாலா இப்ப ஜெயில இருக்கா. அவதான் குற்றவாளின்னு கோர்ட்ல சொல்லவே இல்லை. இனி இப்ப ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வந்தா போதும் இல்ல? இங்க பாருப்பா, எங்க நிலைமையே கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசு நீ. எங்க வீட்டு ஆளுங்களும் ஊர் ஜனங்களும் பாலாவை பாக்குறது வேணுவ கொன்ன கொலகாரின்னு. அப்படி இருக்கும்போது பாலாவோட குழந்தைங்கள எங்களோட பொறுப்புல ஏத்துக்க முடியுமா என்ன? உண்மை என்னவா இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண கூட முடியலையாக்கா? பாலா கொலை பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு எங்களால எங்க வீட்டுக்கு போக முடியுமா? சொந்த அப்பாவோட பாடியை கூட காட்டாம விரட்டி அடிச்சவங்க மத்தியில இவங்களை அங்க தங்க வைக்க முடியுமா? அப்போ திடீர்னு நீங்க 2 பேர் எதுக்கு இங்க வந்தீங்க? மத்தவங்க வேண்டான்னு சொன்னாலும் பாலாவோட குழந்தைங்களை நாங்க ஒதுக்கி தள்ள முடியாதுல்ல. பாலா வெளியே வர்ற வரைக்கும் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா இவங்களை கூட்டிட்டு எங்களால இப்ப வீட்டுக்கு போகவும் முடியாது. நாங்க புதுசா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தனி குடித்தனம் போற வரைக்கும் இவங்களை சர்ச் ஃபாதர் நடத்துற ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.